ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தோடு கூட இந்த இடத்துல உங்களை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 மற்றும் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதம் சொல்லுகிறது நமக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமீன். வேதத்தை நாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். அதுல வேதம் நமக்கு சொல்லி தருகிற ஒன்றே ஒன்றுதான், அவருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருந்தோமானால், அவருடைய வேதத்தை நாம் பற்றி கொண்டிருப்போமானால், அந்த வேதத்தின்படி கை கொள்ள அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம், எந்த காரியமா இருந்தாலும், வேலை காரியமா இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம எதை செய்ய நாம் ஆரம்பிக்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருக்கும்போது அதை வாய்க்க பண்ண முடியுமானா, இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரோடு கூட அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போமானால், வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர்தான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தையில நம்ம நிலைச்சிருப்போமானா நம்ம செய்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆரம்பிங்க. அவர் நீங்க செய்கிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையோடு ஆமீன் இந்த நாளிலும் அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் நமக்கு நன்மையானவைகளை செய்து முடிப்பார். ஆமீன். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.